காகத்திடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய குணங்கள். பகிர்ந்து உண்ணுதல். ஒற்றுமை. தனக்கு உணவு கிடைத்தாலும் காகம் அதை தன்னுடைய இனத்திலுள்ள மற்ற காகங்களையும் அழைத்து பின்னரே உண்ணும். திருக்குறள் 527. ஆக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் உணவு கிடைத்ததை மறைக்காமல் மற்ற காகங்களையும் அழைத்து உண்ணும். அத்தகைய குணம் கொண்டவர்களுக்கே செல்வச் சிறப்பு உண்டாகும். நாம் கற்க வேண்டியது, கிடைத்ததை சொந்தம் கொண்டாடாமல் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்டு ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். பிடிவாதம், விடாமுயற்சி. தான் முடிக்க நினைத்த ஒரு பணியை உணவு தேடுவது போன்ற முடிக்க காகம் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பற்றியே யோசித்து செயல்படும். நாம் கற்க வேண்டியது, நம்முடைய இலக்கை அடைய இரவும் பகலும் அயராது பிடிவாதத்துடன் செயல்பட வேண்டும். எச்சரிக்கை உணர்வு. காகம் எப்போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும். சுற்றியுள்ள சூழலை கவனித்து பாதுகாப்பாக உணர்ந்த பின்னரே தன் வேலையை செய்ய துணியும். நாம் கற்க வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஆபத்துகளை பற்றி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எளிதில் நம்பாதிருத்தல். காகம் யாரையும் எளிதில் நம்பாத பறவை. நாம் கற்க வேண்டியது, யாரையும் யோசிக்காமல் உடனடியாக நம்பி ஏமாறக்கூடாது. ஒருவரை நம்புவதற்கு முன் அவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம். தொலைநோக்கு பார்வை. சேமிப்பு. காகம் மழை பெய்யும் காலத்திற்காகவும் அல்லது உணவு கிடைக்காத பஞ்ச காலத்திற்காகவும் முன்கூட்டியே உணவை சேகரித்து வைக்கும். நாம் கற்க வேண்டியது, எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து தேவையானவற்றை சேமித்து வைத்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த குணங்கள் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும் என்று சாணக்கிய நீதியும் தமிழ் இலக்கியங்களும் வலியுறுத்துகின்றன. காகத்தை பற்றிய வேறு ஏதேனும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவலை அறிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க.